ஒரு பிரத்யேக ஒரு பிறர் ஒருவர் என்ற பெயரில் நான் ஒரு சில பணத்தை இருப்பு செய்தேன். அதனால் தான் அவர்கள் கூப்பிட்டு அழைத்து விசாரித்தார்கள். எத்தனையோ கோடி ரூபாய் பணங்களை எங்கேயோ தங்கத்தை வாங்கி லொஸ்ட் ஆகிவிட்டார், நட்டப்பட்டு விட்டார், நஷ்டப்பட்டு விட்டார் என்று ஒரு கதையும் வந்தது. ஆனால் அவர் மிகவும் கடனிலே இப்பொழுது இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த உழைத்த பணங்கள் எல்லாம் எங்கே? ஒரு பல்கலைக்கழகம் கட்டப்பட்டது, கிட்டத்தட்ட ஒரு பள்ளிவாசல் தோட்டத்திலே இருக்கின்ற பல்கலைக்கழகம். அதுவும் இழுத்து மூடப்பட்ட வரலாறும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், கடந்து வந்திருக்கின்றோம். அனுர அரசாங்கம் சொன்னது போல 23,000 குற்றச்சாட்டுகள் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பின் ஊடாக இருக்கிறது. 3,000 சாட்சிகள் இருக்கின்றன. இதற்குள் யார் அடங்குவார்? அதிலே முழுமையாக ஒரு மௌலவிதான் அதிலே அடங்கி இருக்கிறார். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு அலசலோடு இலங்கை. ஆம், உங்களுக்கு தெரியும், ஹிஸ்புல்லா என்றால் இஸ்லாமிய கட்சிகளிலே, இஸ்லாமியர்களுடைய கட்சிகளிலே மிகவும் பிரபல்யமான பேசப்படுகின்ற ஒரு இஸ்லாமிய பற்றாளன், அதைவிட காத்தாங்குடி பற்றாளன் என்று கூட கூறலாம். ஆம், அவர் விடுதலை புலிகளுடைய காலத்திலே மிகவும் பிரபல்யமாக பேசப்பட்டவர் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஊர்காவல் படையை ஆரம்பித்ததிலிருந்து காத்தாங்குடி பள்ளிவாசலிலே வைத்து ஆயுதங்களை இலங்கை புலனாய்வுத்துறையோடு இணைந்து அந்த காவல்துறைகளுக்கு கொடுத்ததிலிருந்து இலங்கை இஸ்லாமிய ஒரு படை, அந்த படைக்கு உதவி செய்ததிலிருந்து பல விடயங்கள், அதைவிட காளி கோயிலை இடித்து சந்தை கட்டியது, பள்ளிவாசல் கட்டியது, இப்படி அவருடைய சேவைகள் இஸ்லாமியர்களுக்கு இருந்ததோ இல்லையோ, இடைஞ்சலாக இருந்ததோ என்பதை விட தமிழர்களுக்கு இடைஞ்சலாகவும் ஒரு துவேசத்தை தமிழர்கள் மீது ஏற்படுத்துவதாகவும், தமிழர்கள் அனைவரும் விடுதலை புலிகள் என்ற தோரணையிலே தமிழர்களிடையே அந்த துவேசத்தை தூவிவிட்டவர் என்பதை விட அந்த துவேசத்தை இந்த வானவேடிக்கையாக சிதறவிட்டவர் என்றுதான் கூற வேண்டும். அப்படி பல விடயங்களிலே தமிழர்களுக்கு எதிராகவும் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு, இஸ்லாத்துக்கு ஆதரவாகவும் என்று கூறிக்கொண்டு முழுக்க அவர் செய்த வேலைகள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வேலைகளையும் செய்திருக்கிறார் என்பது இப்பொழுது சற்று துலக்கமாக கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே இப்பொழுது நாங்கள் புதிதாக ஒரு இடைஞ்சல் அவருக்கு வந்திருக்கிறது. புலனாய்வுத்துறை அவரை அழைத்து விசாரித்திருக்கிறது. அவர் அந்த விசாரணைக்கு பிற்பாடு வெளியே வந்து கூறியிருக்கின்ற விடயம், ஒரு பிரத்யேக ஒரு பிறர் ஒருவர் என்ற பெயரில் நான் ஒரு சில பணத்தை இருப்பு செய்தேன். அதனால் தான் அவர்கள் கூப்பிட்டு அழைத்து விசாரித்தார்கள். உங்களுக்கு தெரியும், 2012, 13, 14 வெற்றி கொடி கட்டி பறந்தவர் இவர். ராஜபக்ச குடும்பத்தினுடைய வலதுகரமாக இஸ்லாமிய ஒரு, அதாவது அந்த நேரங்களிலே பிள்ளையானவர்கள், கருணா அவர்கள், டக்ளஸ் அவர்கள் இருந்தது போல ஹிஸ்புல்லா அவர்களும் ராஜபக்ச குடும்பத்தோடு அந்நியோன்யமாயிருந்து எத்தனையோ கோடிகளை பிழைத்தவர் என்பது இஸ்லாமிய மக்கள் அல்லது இஸ்லாமிய கட்சி தொண்டர்கள் அல்லது கட்சிக்காரர்கள், தலைவர்கள், ஏன் இஸ்லாமிய ஊடகங்கள் கூட இப்பொழுது கூட கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதைவிட எத்தனையோ கோடி ரூபாய் பணங்களை எங்கேயோ தங்கத்தை வாங்கி லொஸ்ட் ஆகிவிட்டார், நட்டப்பட்டு விட்டார், நஷ்டப்பட்டு விட்டார் என்று ஒரு கதையும் வந்தது. ஆனால் அவர் மிகவும் கடனிலே இப்பொழுது இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த உழைத்த பணங்கள் எல்லாம் எங்கே? அதுவும் ராஜபக்ச குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருந்தவராக இருந்தால் எப்படி சம்பளம், கிம்பளம், அதைவிட கூலி, கைக்கூலி என்று இவ்வளவே உழைத்திருப்பார். ஆனால் அவர் ராகுல் ஹக்கீமாக இருக்கட்டும், ரிஷாத்தாக இருக்கட்டும், இவர்களை வீழ்த்துவதற்கும், இவர்களை எதிர்த்து தன்னுடைய வாக்குகளை பெறுவதற்கும் காத்தாங்குடியினுடைய பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்து வந்ததும், அந்த காத்தாங்குடியை ஒரு சவுதி அரேபியாவாக ஆக்கி அங்கே வாக்குகளை தக்க வைத்து கொண்டதும், ஒரு சிறிய பிரச்சனையை பெரிய பிரச்சனை ஆக்கி அருகிலே இருக்கின்ற சிங்கள மக்களாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக இருக்கட்டும், அறிக்கையை விட்டு தூவி விட்டு வானவேடிக்கையாக வெடிக்க விட்டு அந்த துவேசத்தை மேலும் எரிகின்றதை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொழுந்த விட்டு எரிகின்ற ஒரு நபராக இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். வைத்தியசாலை விடயத்திலேயும் அனைவரும் தங்களுடைய நீதியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை என்ன நீதி இருந்ததோ அந்த நீதி தான் இருக்க வேண்டும் என்று வைத்தியசாலை கூடிக்கொண்டிருக்கிறது. அது ஒரு வகையில் சரி. இருந்தாலும்
அதனை தங்களுடைய அந்த தலைப்பாகையை அந்த மொட்டாக்கை போட்டுக்கொண்டு வேலை செய்ய போகின்றோம் என்று கேட்ட அந்த தாதியர்களுக்கும் அரசாங்கத்திற்கும், அரசாங்கத்தினுடைய இலங்கை அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கும், அந்த மத பற்றுக்கும் இதற்கிடையில் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீதி என்பது வெல்லும். நீதி என்பது மாற்றப்பட முடியாதது. தாதிகளுடைய சட்டம் சீருடை என்பது மாற்றப்பட முடியாத ஒன்று, மாற்றவும் கூடாத ஒன்று. அது ஒரு புறம் இருக்கு. இதற்குள் புகுந்தும் அவர் விளையாடி கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட இப்பொழுது திடீரென்று அவரை அழைத்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரித்திருக்கிறது. இது சில வேளைகளில் அவரை பயமுறுத்துவதற்காகவோ அல்லது இவரை கொஞ்சம் அடக்குவதற்காகவோ என்னவோ அவர்கள் அழைத்து விசாரித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இவர் அந்த தார்ஷான் எனப்படுகின்ற அந்த உயிர்த்த ஞாயிறு கொலையிலே அந்த இலங்கை ISS தீவிரவாதி இறந்தவனுக்கும் இவருக்கும் தொடர்பு இருந்ததை பல போட்டோக்கள் ஒளிநாடாக்களூடாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதை விட இஸ்லாமியர்களுடைய ஆதரவை பெறுவதற்காக, துவேச இஸ்லாமியர்களுடைய ஆதரவை பெறுவதற்காக, ISS இயக்கத்தை ஆதரிக்கின்ற அந்த கடுமையான கொள்கையை ஆதரிக்கின்றவர்களை ஆதரிப்பதற்காக, அவர்களுடைய ஆதரவை பெறுவதற்காக அவர் காத்தாங்குடியிலே இறங்கி செய்த பெரிய வேலைகள், பல வேலைகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட இப்பொழுது அவரை அழைத்து விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் இனி தொடர்கின்ற அந்த விசாரணைகளில் அதன் பிற்பாடுதான் இவருக்கு ஆப்பு கொடுப்பார்களா, அல்லது கைவிலங்கு பூட்டுவார்களா, அல்லது வாய்க்கு கிளிப் செய்வார்களா, அல்லது அவரை அப்படியே விட்டு விடுவார்களா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அதை விட சவுதி அரேபியாவினுடைய உதவியினால் பல கோடி ரூபாய்களின் செலவில் ஒரு பல்கலைக்கழகம் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு பள்ளிவாசல் தோட்டத்திலே இருக்கின்ற பல்கலைக்கழகம். அதுவும் இழுத்து மூடப்பட்ட வரலாறும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், கடந்து வந்திருக்கின்றோம். அது இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை தாண்டி இவருடைய பல செயற்பாடுகள், தனக்கு இலாபம் இருந்தால் அதனை உழைப்பதற்காக இஸ்லாமியர்களையும், இஸ்லாத்தையும், அந்த கொள்கைகளையும், அந்த அரசியலையும், அந்த அரசியலில் இருந்த அரக்கர்களையும், அவருக்கு எஜமானாக இருந்தவர்களையும் பிரயோகித்திருக்கிறார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த கிஸ்புல்லா அவர்களை பற்றி நாங்கள் இங்கே பேச வந்த விடயம், நாங்கள் மத முரண்பாடு, இன முரண்பாடு, மொழி முரண்பாட்டுக்காக அல்ல. முதலிலே ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், புனித குரானை படிக்கின்றவர்கள், புனித இஸ்லாத்தை தொழுகின்றவர்கள், கடைப்பிடிக்கின்றவர்கள் முழுமையாக, அது ரிசாத் ஆக இருக்கட்டும், ஹக்கீமாக இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், முதலிலே உங்களை காப்பாற்றுவதற்கு உண்மையாக நடப்பவர்கள் ஓடு நீங்கள் இணைந்து அவர்களுக்கு ஆதரவளித்து அவர்களின் ஊடாக இலங்கையிலே இருக்கின்ற இந்த இஸ்லாமிய சமூகம் முன்னேறுவதற்கு வழிவகுக்க வேண்டுமே தவிர, இப்படி துவேசம் பேசுகின்றவர்கள் பகிரங்கமாக நான் தான் பள்ளிவாசலை கட்டினேன், நான் தான் காளி கோவிலை உடைத்தேன் என்று எந்த மடையன் கூறுவான்? அது விடுதலை புலிகளுக்கும் அவருக்கும் பிரச்சனை இருந்தது வேறு விடயம். தமிழர்கள் அனைவரும் விடுதலை புலிகளும் அல்ல, இஸ்லாமியர்கள் அனைவரும் ISS தீவிரவாதிகளும் அல்ல. அதை அனைவரும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். மெதுவான போக்கிலே இஸ்லாமியர்களும், அதாவது இஸ்லாமியர்கள், தமிழர்கள் தான் இஸ்லாமியர்கள், இஸ்லாமியர்கள் தான் தமிழர்கள், தமிழ் பேசுகின்றவர்கள் தான் இஸ்லாமியர்கள், சிங்களம் பேசுகின்றவர்கள் இஸ்லாமியர் இருக்கிறார்கள். இருந்தாலும் இந்துக்களை அரபி நாட்டிலே இருந்து வந்து வியாபாரத்துக்கு வந்து இந்து பெண்களை திருமணம் செய்து, அது வற்புறுத்தி செய்தார்களா அல்லது வற்புறுத்தாமல் செய்தார்களா, வறுமையை காட்டி பணத்தை காட்டி செய்தார்களா என்பது அடுத்த விடயம். செய்து அதன் பிற்பாடு அந்த இந்து சமயத்திலே வந்த பரம்பரை குடி, தமிழ் குடியிலே வந்தவர்கள்லாம் திருமணம் செய்து வந்து பரம்பரையை உருவாக்கியவர்கள்லாம் இந்த இலங்கை சோனகர்கள். அவர்கள் எங்களோடு சேர்ந்து தமிழர்கள், அவர்கள் மதத்தால் வேறுபாடாக இருக்கலாமே தவிர தமிழ் பேசுகின்றவர்கள் அவர்களும் தமிழர்கள் தான். அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு மத கட்டுப்பாடு இருக்கிறது. அதை அவர்கள் ஒழுகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புதிதாக அந்த தலிபான்கள் கொண்டு வருவது போல மாதத்துக்கு மாதம் ஒவ்வொரு சட்டங்களை மேலே உயர்த்தி 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 தாங்களே முழு இலங்கையர்கள், இலங்கையிலே இருக்கின்ற அனைவரும் இந்த சட்டத்தை ஒழுக வேண்டும் என்கின்ற வருகின்ற அளவிற்கு அந்த சட்டங்கள்
அரசாங்கத்தை தாண்டி, அரசு சட்டத்தை தாண்டி இருப்பது தடுக்கப்பட வேண்டிய விடயம். அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தாதியர் விடயமாக இருந்தால் இதுவரை காலமும் தாதியர்கள் எப்படி அந்த சீருடியோடு இருந்தார்களாக இருந்தால் தொடர வேண்டும். அதை தடை செய்யக்கூடாது. யாருக்கும் அதற்கு உரிமை இல்லை. ஆனால் அந்த தாதியர்கள் எப்படி இருந்தார்கள், மொட்டாக்கு போட்டு இருந்தார்கள் என்றால் இருக்கட்டும். இல்லை என்றால் அதை புதிதாக கொண்டு வந்து புகுத்துவது வெறும் இன மத முரண்பாடுகளை ஏற்படுத்துவதும், ஒரு மதம் தன்னுடைய மதத்தை மற்றவர்களுடைய திணிப்பதும் தான் அது முயற்சி செய்வதாக இருக்கும். அதற்கு ஒரு விடயத்துக்கு இடத்தை கொடுத்தால் அடுத்த விடயம் இந்த துவேசிகள், மத முரண்பாட்டாளர்கள், அந்த ISS தீவிரவாதத்தோடு இணைந்தவர்கள் நிச்சயமாக அடுத்தடுத்து ஒவ்வொரு சட்டங்களுக்கும் இடம் கொடுத்தால் இருக்க இடம் கொடுத்தால் படுக்க இடம் கேட்பார்கள் என்று கூறுவார்கள். அப்படி ஆகிவிடும். இங்கே துவேசமும் இல்லை, இன முரண்பாடோ மத முரண்பாடோ தேவையில்லை. இலங்கை சட்டம் எதை கூறுகிறதோ, போலீஸ் உடையாக இருந்தால் போலீஸ் உடைதான் உடுக்க வேண்டும், ஆமி உடையாக இருந்தால் ஆமியினுடைய உடைதான் உடுக்க வேண்டும். ஆனால் நேவி உடை என்றால் நேவியினுடைய உடையத்தான் இருக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு மதத்திற்கும் சலித்து, ஒவ்வொரு மதத்திற்கும் தலை சாய்த்து, சரி நீங்கள் உங்களுடைய மத உடைகளை சற்று வித்தியாசமா உடுங்கள் பிரச்சனையில் விட்டால், நாளை ஒவ்வொரு தாதியர்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருந்தால், அவன் முருக பக்தனாக இருந்தால் அவன் கோமணத்தோடு வந்து நிற்பான். இஸ்லாமிய பெண்களாக இருக்கட்டும், தமிழ் பெண்களாக இருக்கட்டும், பௌத்த பெண்களாக இருக்கட்டும், அதற்கு சம்மதமா? அதை விட வேஷ்டியோடு வந்து நிற்பான் மற்றவன், விட முடியுமா? சாரியோடு வந்து நிற்பார்கள். தாதியர்களுடைய ஆடை கொண்டு வரப்பட்ட விடயம் நோயாளிகளுக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக இங்கே நாங்கள் முழுமையாக அதற்குள் போக வேண்டாம். இந்த ஹிஸ்புல்லா அவர்களுடைய விடயம், இந்த தாதியர்கள் விடயத்தை பிடித்தும் தன்னுடைய அரசியலை செய்வதற்கு முனைகிறார். ஆனால் அவர்கள் அழைத்து விசாரிக்கப்பட்டது நல்லொரு விடயம், நல்லொரு நேரத்திலே அழைத்து விசாரிக்கப்பட்டிருக்கிறார். சில வேளைகளிலே அவர் உயிர்த்த ஞாயிறு பிரச்சனைகளில் கூட அழைத்து விசாரிக்கப்படலாம். சில வேளைகளில் அனுரா அரசாங்கம் சொன்னது போல 23,000 குற்றச்சாட்டுக்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பின் ஊடாக இருக்கிறது. 3,000 சாட்சிகள் இருக்கின்றன. இதற்குள் யார் அடங்குவார்? அதிலே முழுமையாக ஒரு மௌலவிதான் அதிலே அடங்கி இருக்கிறார். அதைவிட போதை வஸ்து கடத்தலிலே அதிகமானவர்கள் சிறையிலே இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் என்ற முகநூல் செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அது உண்மை பொய் என்பதை தாண்டி நாங்கள் உண்மையா பொய்யா என்பதை அறிந்து அதன் அடுத்த விடயத்துக்கு வரலாம். இங்கே முழுமையாக நாங்கள் பார்க்கின்ற விடயம், ஹிஸ்புல்லா என்பவரை இஸ்லாமியர்கள் மத்தியிலே அவரை பூஜிக்கப்படலாம், போற்றப்படலாம், கடவுளாக வணங்கப்படலாம். இருந்தாலும் அனுராவினுடைய ஆட்சியிலே நீதி என்றொன்று இருக்கிறது. நீதி ஒன்று உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. குற்றுயிரும் குலையுயிருமாக இருந்த நீதி இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதிக்கு பங்கம் விளைவிக்காமல் இருப்பது அனைத்து மத இன மொழிக்காரர்களுக்கும் கட்டாயம். அது பௌத்தனாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், சைவனாக இருக்கட்டும், அதே வேளையிலே தமிழனாக இருக்கட்டும், இஸ்லாமிய யாராக இருக்கட்டும், இலங்கை சட்டம் என்று இயற்றப்பட்டால் அது அனுராவினுடைய சட்டம். அந்த சட்டம் இலங்கை சட்டம். அனுராவினுடைய தன்னுடைய உயிருக்கே அபாயம் என்று அனுரா கூறிக்கொண்டிருக்கிறார். உண்மைதான். இவ்வளவு காலம் அவர் உயிரோடு இருப்பதே பெரிய விடயம். இவ்வளவு தூரம் பாதாள உலக குழுவை 50 வருடங்களாக வளர்த்து கொண்டு வந்த கட்சிகள், அது ரணிலாக இருக்கட்டும், ராஜபக்ச, கோத்தபாய, சந்திரிகா, மைத்ரி, அதற்கு முதல் இருந்தவர்களாக இருக்கட்டும், அனைவரும் பாதாள உலக குழுவை வளரவிட்டு தாங்கள் அனுபவித்திருக்கிறார்களே தவிர அடக்கவில்லை. ஆனால் இவன் ஒரு தனி மனிதனாக நின்று அவன் தன் அருகிலே பல நம்பிக்கையான நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டு அந்த ஆயுதங்களை வைத்து அடக்கி கொண்டிருக்கிறான். போதை வஸ்துக்காரரை ஓட துரத்துகிறான். கடலுக்குள்ளே கஞ்சா கடத்துறவர்களை பிடித்து கட்டி போட்டிருக்கிறான். சிறைச்சாலைகள் நிறைந்து வழிகிறது குற்றவாளிகளாக. இதுவரை காலமும் இல்லாத அளவிற்கு சிறைச்சாலைகளிலே 10,000 பேர் இருக்க வேண்டிய சிறைச்சாலைகள் 41,000 தாண்டி இருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனுராவினுடைய ஆட்சி நேர்மையான நல்ல ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவன் தன்னால் முடியாத அளவிற்கு
அவ்வளவு தூரம் பாடுபட்டு மக்களுக்காக கடன்பட்டோ தொல்லைப்பட்டோ ஏதோ வகையிலே உதவி செய்து கொண்டிருக்கிறான், மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பகட்டில்லாமல், பட்டமில்லாமல், ஊனில்லாமல், உறக்கமில்லாமல் அந்த ஓடிக்கொண்டிருக்கின்ற அனுராவினுடைய ஆட்சியிலே ஹிஸ்புல்லாவை போன்ற அந்த குற்றவாளிகளாக இருந்தால் குற்றவாளிகள் நிச்சயமாக இனம் காட்டப்பட வேண்டும். குற்றத்துக்கு முன்பால் அவர்களுடைய இந்த சட்டத்துக்கு முன்னால் இவருடைய குற்றம் தண்டிக்கப்பட வேண்டும். அதே வேளையிலே இவர்களுடைய அந்த இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களையும் இஸ்லாத்தையும் வைத்து அதே இஸ்லாமிய மதத்திலே இருக்கின்றவர்களை ஏமாற்றி பிழைக்கின்ற அந்த நிலைமை வரக்கூடாது. அந்த வகையிலே யாராக இருந்தாலும் உண்மையிலே இந்த ஹிஸ்புல்லா அவர்களுடைய பக்கத்திலே நாங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் குற்றவாளியாக இருந்தால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார். சுற்றவாளியாக இருந்தால் நிரபதியாக உண்மையிலேயே ஒரு இஸ்லாத்தை காக்கின்ற ஒரு தந்தையாக, ஒரு பிதாவாக வெளியே வருவார். பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஹிஸ்புல்லாவினுடைய விடயத்திலே இந்துக்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், நாங்கள் சற்று அவதானமாகத்தான் இருக்கின்றோம். ஹிஸ்புல்லா செய்த விடயங்கள், அவர் மார்பை தட்டி காளி கோவிலை இடித்து நான் சந்தை கட்டினேன், பள்ளிவாசல் கட்டினேன் என்று இருமாப்பாக அவருடைய தாதாக்கள் இருந்த காலத்திலே கூறியவை அனைத்திற்கும் பரிசு கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். லங்காபோர் ஊடகம், இலங்கையில். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.